ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீஷோவிலேருந்து நான் கிச்சனுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக சில பொருட்கள் வாங்கியிருக்கேன். அதனுடைய ரிவ்யூ பார்க்கலாம். வீடியோ மேக் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நிறைய பொருள் வாங்கியிருக்கோம், அது எல்லாத்தையும் சேர்த்து போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். இந்த ஆயில் கண்டெய்னர் வாங்கியிருக்கேன். இது வந்து 2 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய பெரிய பாட்டிலும் அண்ட் தென் ஸ்பைசஸ் கொட்டி வச்சுக்கிற மாதிரி ஒரு 4 பாட்டிலும் கொடுத்துருக்காங்க. கிளாஸில் தான் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்கள் யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பாட்டில் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த ஸ்பைசஸ் கொட்டி வைக்கிற பாட்டில் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம பொடி இது மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம தூவிக்கிற மாதிரி ஹோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சைடில் ஓப்பன் பண்ணி அப்படியே கொட்டிக்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம மூடியை கலட்டிட்டு எடுத்து கொட்டணுங்கிற அவசியம் இல்லை. அந்த மூடியிலேயே 2 மாதிரியான ஓப்பனருமே வச்சுருக்காங்க. இந்த ஆயில் கண்டெய்னரில் ரொம்ப திரிவிற மாதிரியெல்லாம் இல்லை. அந்த மூடியை வச்சு நம்ம அழுத்தணும் அப்படின்னா மூடி உள்ளே இறங்கிக்குது. கூடவே வந்து இந்த ஃபனல் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. யாராச்சும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்குங்க. அண்ட் தென் அண்ணாச்சி ஆப் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த ஆப்பில் வந்து குக்கர் பார்த்துட்ருந்தேன். அதிலேருந்து குக்கர் நான் 2 லிட்டர் குக்கர் ஆர்டர் போட்டிருந்தேன். எனக்கு வந்து தெரியல 2 லிட்டர் குக்கர் எவ்வளோ சைஸ் இருக்கும், எப்படி எவ்வளோ சமைக்கலாம் அந்த மாதிரி ஐடியா இல்லை. ஸோ வாங்கி பார்த்த பிறகு பார்த்தா எனக்கு சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. என்ன பிராண்டு குக்கர் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனந்தா பர்ஃபெக்ட் அந்த குக்கர் தான் வாங்கியிருக்கேன். குவாலிட்டி எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது. குவாலிட்டியில் எதுவும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. எனக்கு சைஸ் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நான் ரிட்டன் போட்டுட்டேன். ரிட்டனுமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த அண்ணாச்சி ஆப் யாரோட ஆப் அப்படின்னு பார்த்தோம்னா, சரவணா ஸ்டோர் இருக்கு இல்லைங்களா, அவங்களுடைய ஆப்பு தான். நீங்கள் தாராளமாக ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணலாம். செக்யூரான ஆப்பு தான். இந்த ஒரு கண்டெய்னர் வந்து கிஃப்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்குள்ளேயே பேக்கேஜ் சொல்லணும் அப்படின்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக பேக் பண்ணியிருக்காங்க. குக்கரில் வந்து இந்த வாசர் இதெல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சு. வாசர் உள்ளே வந்து பிளாக் கலர் தான் கொடுத்துருக்காங்க. வெயிட்டு பார்த்தோம் அப்படின்னா அலுமினியம் குக்கர் இது. வெயிட் ரொம்பலாம் இல்லை, கம்மியான வெயிட்டு தான் இருந்துச்சு. அண்ட் தென் லோ ஃப்ளேமில் தான் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இந்த மூடியில் வந்து இந்த ஸ்டிக்கரில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்கிரிப்ஷனில் அந்த மாதிரி கொடுக்கல ஆப்பில் நம்ம வந்து பை பண்ணும்போது. ஸோ எனக்கு அந்த லோ ஃப்ளேமில் வச்சு தான் குக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சைஸும் சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. அதனால் நான் ரிட்டன் போட்டேன். இந்த ஐஎஸ்ஐ அந்த சீல் எல்லாமே குக்கரில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். குக்கர்லாம் வாங்கும்போது இந்த சீலெல்லாம் இருக்கான்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. இண்டக்ஷனில் இந்த குக்கரை யூஸ் பண்ண முடியாது, அது டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருந்தாங்க. கேஸில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். குழந்தைங்களுக்காக குக் பண்ணுவாங்க இல்லைங்களா, குழந்தைங்களுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குக்கருக்கு நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இந்த குக்கரை அந்த குழந்தைங்களுக்கு குக் பண்ணுறதுக்கு இந்த சைஸ் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் தென் இது வந்து நல்லா அகலமாக இருக்குது, குறுகலாக இல்லை. ஸோ அகலமாக இருக்கிறதுமே நம்ம குக் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இந்த ப்ராடக்ட்டு வெஜிடபிள் ஆர்கனைசர் மீஷோவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். 391 அந்த மாதிரியான ப்ரைஸ்க்கு வாங்கியிருக்கேன். நல்ல ஹெவியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து அட்டாச் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி தான் நான் கிச்சனில் வந்து ஒரு கார்னரில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஆர்கனைசரை. அந்த இடத்துக்கு வந்து இது நல்ல அமைப்பாக செட் ஆகுது, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க தாராளமாக. அண்ட் தென் பெரம்பலூரில் சரவணா ஸ்டோர் இருக்குது, அங்கே போய்ட்டு இந்த தோசை தவா பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதனுடைய ரேட் பார்த்திங்கன்னா 1500 கிட்ட சொன்னாங்க. பட் 900 அந்த மாதிரி கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணி கொடுத்தாங்க, டிஸ்கவுண்ட் போக. 12 மந்த் வாரண்ட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம மெட்டல் ஸ்பூனுமே யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்க்ராட்செல்லாம் அந்த அளவுக்கு இருக்காது. 3 லேயர் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருக்காங்க.
ரொம்ப வந்து சைஸ் நல்லா பெருசாக அகலமாக அந்த மாதிரி தான் இருக்குது. நான் யூஸ் பண்ணியுமே பார்த்துட்டேன், ரொம்பவே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்குமே. அண்ட் தென் பட்டர்ஃப்ளைல குக்கர் நம்ம டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வசந்தன் கோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த குக்கர் பார்த்திங்க அப்படின்னா 3 லிட்டர் பட்டர்ஃப்ளை பிராண்டு கர்வ் டைப்பில் இருக்கக்கூடியது. குக்கர் மூடியில் அந்த வாசர் வந்து ப்ளூ கலரில் இருக்குது. வாரண்டி கார்டு எல்லாமே நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போதே கொடுத்துட்டாங்க. 5 இயர் வாரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த குக்கருக்கு. இந்த குக்கருமே யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஹெவி வெயிட்டாக இருக்குது. அடியெல்லாம் எதுவும் பிடிக்கல நம்ம குக் பண்ணும்போது, அந்த மாதிரி நல்லாவே இருக்குது. நீங்கள் யாராவது குக்கர் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பட்டர்ஃப்ளைல 3 லிட்டர் குக்கர் கர்வ் டைப்பில் இருக்கக்கூடியது. இந்த ப்ரெஷர் குக்கர் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு.